அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தல்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழகத்துல உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படிங்கிறது நடைபெற்று ரொம்ப காலங்கள் ஆகுது. சமீபத்துல ஒரு சில இடங்களுக்கு நடந்துச்சு. ஒரு வருடங்களுக்கு, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனாலும் முழுமையாக இன்னும் நடைபெற்ற முடியல. இல்ல? அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன் உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்க தாமதமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் கிராம ஊராட்சிகளை வந்து என்ன பண்றாங்கன்னா, நகரங்களோடு இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இணைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வார்டுகள மற்றும் அந்த இடங்கள வந்து மறுவரையறை செய்ய வேண்டும். ஓகேங்களா? ரீடிராயிங் ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. லோக்கல் போர்ட் கான்ஸ்டிட்யூயன்சிஸ். இப்ப அந்த வார்டுகள் அது எல்லாமே மறுவரையறை செய்யறப்ப காலதாமதம் ஏற்படுது. இதனாலேயே நமக்கு தேர்தல்கள் அப்படிங்கிறது நடக்க முடியாம போய்க்கிட்டே இருக்கு. சோ, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிராம அளவுல இருக்கக்கூடிய அந்த ஊராட்சிகள்ல சரியான முறையில நிர்வாகம் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இல்லாம அரசாங்கம் அலுவலர்கள் மூலியமாக அந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுதான் தனி அலுவலர்கள் மூலம் நகரமயமாக்கல் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிராம ஊராட்சியுடைய கிராம சபையிடம் ஒப்புதல் வாங்காமையே நிறைய நகரமயமாக்கல் முயற்சிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பல கிராம ஊராட்சிகள்ல பார்த்தோம்னா மக்கள் நகரமயமாக்கலுக்கு எதிராக இருக்காங்க. எங்களுடைய கிராமத்தை நகரங்களோட இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் செய்யறாங்க. இருந்தாலுமே அரசாங்க அளவுல பார்த்தோம்னா தனி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருப்பாங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்கள தனி அலுவலர்களாக நியமித்து அரசாங்கம் அவங்கள பேஸ் பண்ணி தீர்மானங்களை இயற்றி இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டே வராங்க. இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் அப்படிதான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த வகையில உள்ளாட்சி தேர்தல்களை உரிய நேரத்துல நடத்த வேண்டும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தை எப்படி கவர்னர் ஆளக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படுமோ அதே மாதிரிதான் ஒரு கிராம ஊராட்சியை இப்ப தனி அலுவலர்கள் வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுட்டே வருது. அடிக்கடி நிறைய இடங்கள்ல இது நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கட கடைசியா பார்த்தோம்னா 27 மாவட்டங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஒரு 9 மாவட்டங்களுக்கு இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற்றது. இதை ஒரே வேளையில நடத்துவதில் எந்த சிக்கலுமே கிடையாது. ஆனா அரசாங்கங்கள் அதை பண்ணாம இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உரிய காலத்துல அந்த உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தாம இருக்கிறது ஜனநாயகத்துக்கே விரோதமான ஒரு விஷயம். எப்படி சட்டமன்ற தேர்தல் மாநில மத்திய அளவுல லோக்சபா தேர்தல் எல்லாமே 5 வருடங்களுக்கு ஒரு முறை கரெக்டா நடக்குதோ அதே மாதிரிதான் உள்ளாட்சி தேர்தல்களுமே பார்த்தோம்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை கரெக்டா நடக்கும். சோ நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறத விட தடையற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்ச்சியாக இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான் இப்ப கேட்கணும் அரசாங்கத்துக்கிட்ட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் சரியான முறையில நடக்கிறது இல்ல. அந்த ஒரு பிரச்சனையை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்புக்கும் சமீபத்துல தாக்குதல்கள் அப்படிங்கிறது மாறி மாறி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 13 மாதங்களாக நடந்துட்டு இருந்த இந்த ஒரு தாக்குதல் பார்த்தோம்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? அமெரிக்கா மீடியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு. ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பு. நமக்கு ஹமாஸ் அமைப்பு மேல எப்ப இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்தே லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் வந்தாங்க. சரிங்களா? சோ நிறைய மக்கள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மக்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. சோ இந்த ஒரு தருவாயில தான் பார்த்தோம்னா நமக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ இன்னுமே ஆனா பார்த்தோம்னா ஹமாஸ் அமைப்பு மேல தாக்குதல்களை இஸ்ரேல் இன்னும் தொடர்ச்சியா நடத்திட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 44,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு போருக்கு பார்த்தோம்னா ஒரு முடிவு அப்படிங்கிறது இல்லாமதான் போயிட்டு இருக்கு. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினரை ஒழித்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் யார் செயல்படுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் செயல்படுறாங்க. இருந்தாலுமே பார்த்தோம்னா நமக்கு அப்பாவி மக்கள் தான் இந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ லெபனான் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் காசா போன்ற போர்களை பத்தி தான் இந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? மீண்டும் நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.